நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிற்கிறது அம்பாசமுத்திரம் பக்கத்தில் உள்ள திருவாலீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அருமையான சிவத்தலங்க. இதை பற்றியெல்லாம் நிறைய காலையில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம ரொம்ப அழகான அமைதியான இடம். இன்னமும் இது சுற்றி ஃபுல்லாக தோப்பும் காடுகளும் இங்கே ஆறு ஓடுது. காடுகள் இது மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த வீடு கட்டணமும் கிடையாது. ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு 4 சிவனடியார்கள் சிவனுடைய திருவடி சேரணும் அப்படிங்கிறதுக்காக, சிவனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயங்கரமான தவம் புரிகிறாங்க நடு வனத்தில். இவங்க தவத்தில் அகமகிழ்ந்த சிவன் ஒரு புஷ்ப விமானத்தை அனுப்பி கூடயே ஒரு பைலட்டை அனுப்புகிறாரு. இவங்க 4 பேர் கூட்டுவா அப்படின்ட்டு. உடனே அந்த பைலட்டை கீழே வராப்பில் இவங்க சொல்கிறாங்க, சிவன் உங்களை கைலாசத்தை கூட்டு சொல்லியிருக்கிறாரு வாங்க அப்படின்னு. 4 பேரும் ஏறுறாங்க. அப்போ அந்த விமானம் ஓட்டி ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் மேலே சிவனை அடையிற வரைக்கும் பேசாமல் மௌனத்தில் வரணும். யாராவது பேசிட்டீங்க அப்படின்னா இந்த விமானமே உங்களுக்கு கீழே தள்ளி விட்டுரும். நீங்கள் கீழே அப்படியே வேடிக்கை பார்த்தே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 4 பேருமே சந்தோஷமாக மேலே ஏறுறாங்க. விமானமும் புறப்படுது. 4 பேருமே அப்படி கீழே வேடிக்கை பார்த்தே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மான், ஒரு அழகான ஒரு குட்டி மானை வந்து அது ஈண்டு எடுக்குது. இதை பார்த்துட்டு இருந்த புலி, பசியோட அந்த புலி என்ன பண்ணுதுன்னா வேகமாக வந்து அடித்து அந்த மானை, பிறந்த அந்த மானை அடித்து கொன்றுது. அந்த தாய் மான் கடந்து தவிக்குது. இதை பார்த்துட்டு இருந்த முனிவருக்கு மனசு பொறுக்காமல் வச்சா, என்ன கொடுமடா இது, ஒரு இறக்கமே இல்லாமல் புலியை இறைவன் இப்படி படைச்சிருக்கிறானே, எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த விமானம் ஒரு ஆட்டம் ஆடுது. அவர் கீழே விழுந்துறாரு. இந்த முனிவர் கீழே விழுந்ததை கவனிக்காமல் பக்கத்தில் இருந்த முனிவர் வந்து அந்த காட்சியை பார்த்துட்டு சொல்கிறாரு, அடடா, இழைத்தவன் வலியவன் கிட்ட அடிபட்டு சாகுறான், மனுஷங்கள்கிட்டையும் இப்படி இருக்குதானே அப்படி சொன்ன உடனே மறுபடியும் ஆடுது. அப்படியே கீழே விழுந்துறான் அவரும். யார்? அந்த முனிவரும். இதை பார்த்துட்டு இருந்த 3ஆவது முனிவர் சொல்கிறார், அடா கிறுக்கு பசங்களா, பேசாமல் இருக்குன்னு சொன்னாங்களே கேட்டீங்களா அப்படிங்கிறாரு. அவரும் கீழே விழுந்துடுறாரு. நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சலனம் இல்லாமல் ஒருத்தர் பயணித்து வராது பார்த்தீங்களா, அவர் தான் சிவனை போய் அடைந்தார். இந்த கதை சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்மளால் மாற்ற முடியாது, திருத்த முடியாது. நாம் நம் மனதை சலனம் இல்லாமல் அமைதியாக வைத்துக்கொண்டால் வெற்றி நிச்சயம். மீண்டும் ஒரு குட்டி கதை சந்திக்குவேன். உங்களது விடைபெறுவது உங்கள் ஜீவன். பாய் பாய்.